தொடக்க நூல் அதிகாரம் 13. ஆகவே ஆபிராம் தம் மனைவியுடனும் தமக்குரிய எல்லாவற்றுடனும் எகிப்திலிருந்து நேகேபை நோக்கி சென்றார். அவருடன் லோத்தும் சென்றார். அப்பொழுது ஆபிராம் கால்நடைகளும் வெள்ளியும் தங்கமும் கொண்ட பெரிய செல்வராக இருந்தார். நெகேபிலிருந்து பெத்தேல் வரை படிப்படியாக பயணம் செய்து பெத்தேலுக்கும் ஆயிக்கும் இடையே முதலில் தம் கூடாரம் இருந்த அதே இடத்தை அடைந்தார். தாம் முதலில் பலிபீடம் அமைத்திருந்த இடத்தை அடைந்து அங்கே அவர் ஆண்டவரது திருப்பெயரை தொழுதார். ஆபிராமுடன் சென்ற லோத்துக்கும் ஆட்டு மந்தைகளும் மாட்டு மந்தைகளும் கூடாரங்களும் இருந்தன. அவர்கள் சேர்ந்து வாழ்வதற்கு இடம் போதவில்லை. அவர்களுக்கு மிகுதியான உடைமைகள் இருந்தன. அவர்களால் சேர்ந்து வாழ முடியவில்லை. ஆபிராமின் கால்நடைகளை மேய்ப்போருக்கும் லோத்தின் கால்நடைகளை மேய்ப்போருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டது. அப்பொழுது கானானியரும் பெரிசியரும் அந்நாட்டில் வாழ்ந்து வந்தனர். ஆபிராம் லோத்தை நோக்கி, எனக்கும் உனக்கும் உன் ஆள்களுக்கும் இடையே பூசல் ஏற்பட வேண்டாம். ஏனெனில் நாம் உறவினர். நாடு முழுவதும் உன் கண்முன் இருக்கின்றது அல்லவா? என்னிடமிருந்து பிரிந்து செல்லும்படி கேட்டுக்கொள்கின்றேன். நீ இடப்பக்கம் சென்றால் நான் வலப்பக்கம் செல்வேன், நீ வலப்பக்கம் சென்றால் நான் இடப்பக்கம் செல்வேன் என்றார். லோத்து கண்களை உயர்த்தி எங்கும் நீர்வளம் சிறந்திருந்த யோர்தானின் காற்று பகுதியை கண்டார். சோகார் வரை அப்பகுதி ஆண்டவரது தோட்டம் போலும் எகிப்து நாட்டை போலும் இருந்தது. சோதோம் குமோராவை ஆண்டவர் அழிப்பதற்கு முன் அது அவ்வாறிருந்தது. லோத்து யோர்தான் சுற்று பகுதி முழுவதையும் தேர்ந்து கொண்டு கிழக்கு பக்கமாய் பயணமானார். இவ்வாறு ஒருவர் ஒருவரிடமிருந்து பிரிந்தார். ஆபிராம் கானான் நாட்டில் வாழ்ந்து வந்தார். லோத்து யோர்தான் சுற்று பகுதியிலிருந்து நகரங்களில் வாழ்ந்து வந்தார். இறுதியில் சோதோமுக்கு அருகில் கூடாரம் அமைத்து கொண்டார். ஆனால் சோதோமின் மக்கள் ஆண்டவருக்கு எதிரான மிக கொடிய பாவிகளாக இருந்தனர். லோத்து ஆபிராமிடமிருந்து பிரிந்த பின் ஆண்டவர் ஆபிராமை நோக்கி, நீ இருக்கும் இடத்திலிருந்து உன் கண்களை உயர்த்தி வடக்கே தெற்கே கிழக்கே மேற்கே பார். ஏனெனில் நீ காணும் இந்த நாடு முழுவதையும் உனக்கும் உன் வழிமரப்பினருக்கும் என்றென்றும் கொடுக்கப் போகிறேன். உன் வழிமரப்பினரை பூவுலகின் மண்ணை போல பெருக செய்வேன். ஆகவே பூவுலகின் மணலை ஒருவன் எண்ண முடியுமானால் உன் வழிமரப்பினரையும் எண்ணலாம். நீ எழுந்து இந்நாட்டின் நெடுகிலும் குறுக்கிலும் நடந்து பார், ஏனெனில் இதை நான் கொடுக்கப் போகிறேன் என்றார். ஆகவே ஆபிராம் தம் கூடாரத்தை பிரித்து கொண்டு எபிரோனிலிருந்த மம்ரே என்ற கருவாளி மரத்தோப்பருகே வந்து வாழ்ந்தார். அங்கே ஆண்டவருக்கு ஒரு பலிபீடம் எழுப்பினார். அதிகாரம் 14. அம்ராபல் சினையார் அரசனாகவும் அரியோக்கு எலாசாரின் அரசனாகவும் கெதர்லாகோமார் எலாமின் அரசனாகவும் தீதால் கோயிமின் அரசனாகவும் இருந்தபொழுது அவர்கள் சோதோம் அரசன் பெராம், உம்மோராம் அரசன் பிர்சா, அதிமா அரசன் சினாபு, செபேயிம் அரசன் செபேம்பர், பெலாம் அரசன் சோவார் ஆகியோருக்கு எதிராக போர் தொடுத்தனர். அவர்கள் அனைவரும் இப்பொழுது உப்பு கடலாக இருக்கும் சித்தெம் பள்ளத்தாக்கில் ஒன்று திரண்டனர். 12 ஆண்டுகள் அவர்கள் கெதர்லாகோமாருக்கு பணிந்திருந்தனர். ஆனால் 13ஆம் ஆண்டில் அவனுக்கு எதிராக கிளர்ச்சி செய்தனர். ஆனால் 14ஆம் ஆண்டில் கெதர்லாகோமாரும் அவனுடன் இருந்த அரசர்களும் வந்து அஸ்தரோத்து கர்னாயிமிருந்த இராபாயியரையும் காமிலிருந்த
சூசியரையும் சாவே கிரியாத்தியிலிருந்த எமியரையும் சேயீர் மலைப்பகுதியில் இருந்த ஒரியரையும் பாலை நிலத்தின் எல்லையில் இருந்த எல்பாரான் வரை துரத்தி சென்று முறியடித்தனர். அவர்கள் திரும்பும் வழியில் காதேசு என்ற ஏன் மிட்சுபாற்றுக்கு வந்து அமலேக்கியரின் நாடு முழுவதையும் அத்சோன் தாமாரில் வாழ்ந்த எமோரியரையும் அழித்தனர். அப்பொழுது சோதோம் அரசனும் அதிமா அரசனும் செபோயிம் அரசனும் பேலா அரசனும் சோவாரும் சென்று ஏலாம் அரசன் கெதர்லாகோமாருடன் கோயிம் அரசன் தீதாளுடனும் சினையார் அரசன் அம்ராபாலுடனும் எல்லாசர் அரசன் அரியோகுடனும் ஆக 4 அரசர்கள் 5 அரசர்களுக்கு எதிராக சித்திம் பள்ளத்தாக்கில் போர் தொடுத்தனர். இந்த சித்திம் பள்ளத்தாக்கில் கீழ்குழிகள் மிக பல இருந்தன. சோதோம் அரசனும் கொமோரா அரசனும் தப்பியோடிய பொழுது அவற்றினுள் விழுந்தனர். மற்றவர்கள் தப்பி பிழைப்பதற்கு மலையை நோக்கி ஓடினர். வெற்றி பெற்றவர்கள் சோதோம் கொமோராவில் இருந்த செல்வங்கள் உணவு பண்டங்கள் அனைத்தையும் கவர்ந்து கொண்டு அங்கிருந்து வெளியேறினர். அவர்கள் சோதோமில் வாழ்ந்த ஆபிரகாமின் சகோதரன் மகனான லோத்தையும் அவர் செல்வங்களையும் கவர்ந்து கொண்டு சென்றனர். தப்பி வந்த ஒருவன் எபிரேயரான ஆபிராமிடம் இச்செய்தியை அறிவித்தான். அப்பொழுது ஆபிராம் எசுகோல் ஆநேர் ஆகியோரின் சகோதரனான மம்ரே என்ற எமோரியனின் கருவாலி மரத்தோப்பில் வாழ்ந்து வந்தார். அவர்கள் ஆபிராமுடன் உடன்படிக்கை செய்து கொண்டவர்கள். தம் உறவினர் கைதியாக கொண்டு செல்லப்பட்டார் என்பதை கேள்வியுற்றதும் ஆபிராம் தன் வீட்டில் பிறந்து வளர்ந்த பயிற்சி பெற்ற 318 பேரை திரட்டிக்கொண்டு தான் வரை அவர்களை துரத்தி சென்றார். அவரும் அவர் ஆட்களும் அணி அணியாக பிரிந்து இரவில் அவர்களை தாக்கி தோற்கடித்தனர். தமஸ்கு வடக்கே இருக்கும் ஓபா வரை அவர்களை துரத்தி சென்றனர். அவர் எல்லா செல்வங்களையும் மீட்டு கொண்டு வந்தார். தம் உறவினரான லோத்தையும் அவர் செல்வங்களையும் பெண்களையும் ஆள்களையும் மீட்டு கொண்டு வந்தார். ஆபிராம் கெதர்லாகோமாரையும் அவனுடன் இருந்த அரசர்களையும் முறியடித்து திரும்பிய பொழுது அரசன் பள்ளத்தாக்கு என்ற சாவே பள்ளத்தாக்கில் அவரை சந்திக்க சோதோம் அரசன் வந்தான். அப்பொழுது சாலேம் அரசர் மெல்கிசதேக்குக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்தார். அவர் உன்னத கடவுளின் அர்ச்சகராக இருந்தார். அவர் ஆபிராமை வாழ்த்தி விண்ணுலகையும் மண்ணுலகையும் தோற்றுவித்த உன்னத கடவுள் ஆபிராமிற்கு ஆசி வழங்குவாராக. உன் எதிரிகளை உன்னிடம் ஒப்புவித்த உன்னத கடவுள் போற்றி போற்றி என்றார். அப்பொழுது ஆபிராம் எல்லாவற்றிலிருந்தும் அவருக்கு 10 பங்கை கொடுத்தார். சோதோம் அரசன் ஆபிராமிடம் ஆள்களை என்னிடம் ஒப்படைத்துவிடும், ஆனால் செல்வங்களை நீர் வைத்து கொள்ளும் என்றான். அதற்கு ஆபிராம் சோதோம் அரசனிடம் விண்ணுலகையும் மண்ணுலகையும் தோற்றுவித்த உன்னத கடவுளாகிய ஆண்டவருக்கு ஆணையிட்டு கூறுகிறேன், நான் தான் ஆபிராமை செல்வன் ஆக்கினேன் என்று நீர் சொல்லாதபடி உமக்குரிய அனைத்திலிருந்தும் ஒரு நூல் துண்டையோ காலணி வாரையோ நான் எடுத்துக்கொள்ள மாட்டேன். இளைஞர்கள் உண்டதை தவிர எனக்கு எதுவும் வேண்டாம். ஆனால் என்னுடன் வந்த ஆநேர் சுக்கோல் மம்ரே ஆகியோர் அவர்கள் பங்கை எடுத்துக்கொள்ளட்டும் என்றார். அதிகாரம் 15. இந்நிகழ்ச்சிக்கு பின் ஆண்டவரின் வாக்கு ஆபிராமுக்கு ஒரு காட்சி வழியாக வந்து அறிவித்தது. ஆபிராம், அஞ்சாதே, நான் உனக்கு கேடயமாக இருப்பேன், உனக்கு பெரும் கைமாறு கிடைக்கும். அப்பொழுது ஆபிராம், என் தலைவராகிய ஆண்டவரே, எனக்கு என்னதான் தருவீர்?
எனக்கோ குழந்தையே இல்லை. தமஸ்கு நகர் எலியேசர் தான் எனக்கு பின் என் இல்லத்திற்கு உரிமை மகன் ஆகப் போகிறான். நீர் எனக்கு குழந்தை ஒன்றும் தராததால் என் வீட்டு அடிமை மகன் எனக்கு பின் உரிமையாளன் ஆகப் போகிறான் என்றார். அதற்கு மறுமொழியாக, இவன் உனக்கு பின் உரிமையாளன் ஆக மாட்டான். ஆனால் உனக்கு பிறப்பவனே உனக்கு பின் உரிமையாளன் ஆவான் என்று ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்கு அருளப்பட்டது. அப்பொழுது ஆண்டவர் ஆபிரகாமை வெளியே அழைத்து வந்து, வானத்தை நிமிர்ந்து பார், முடியுமானால் விண்மீன்களை எண்ணிப்பார், இவற்றைப் போலவே உன் வழிமரப்பினரும் இருப்பார் என்றார். ஆபிரகாம் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டார். அதை ஆண்டவர் அவருக்கு நீதியாக கருதினார். ஆண்டவர் ஆபிரகாமிடம், இந்நாட்டை உனக்கு உரிமை சொத்தாக அளிக்க உனக்கு கல்தேயரின் ஊர் என்ற நகரிலிருந்து இங்கு அழைத்து வந்த ஆண்டவர் நானே என்றார். அதற்கு ஆபிரகாம், என் தலைவராகிய ஆண்டவரே, இதை நான் உரிமையாக்கிக் கொள்வேன் என்பதை எப்படி தெரிந்து கொள்வேன் என்றார். ஆண்டவர் ஆபிரகாமிடம், 3 வயதுள்ள இளம் பசு, 3 வயதுள்ள வெள்ளாட்டு, 3 வயதுள்ள செம்மறியாடு, 1 காட்டுப்புறா, 2 மாடப்புறா ஆகியவற்றை என்னிடம் கொண்டு வா என்றார். ஆபிரகாம் இவற்றையெல்லாம் ஆண்டவரிடம் கொண்டு வந்து அவைகளை 2 கூறுகளாக வெட்டி ஒவ்வொரு பகுதியும் அதற்கு இணையான பகுதிக்கு எதிரெதிரே வைத்தார். ஆனால் பறவைகளை அவர் வெட்டவில்லை. தொண்டித்த உடல்களை பறவைகள் தின்ன வந்தபொழுது ஆபிரகாம் அவற்றை விரட்டினார். கதிரவன் மறையும் நேரத்தில் ஆபிரகாமுக்கு ஆழ்ந்த உறக்கம் வந்தது. அச்சுறுத்தும் காரிருள் அவரை சூழ்ந்தது. ஆண்டவர் ஆபிரகாமிடம், நீ உறுதியாக தெரிந்து கொள்ள வேண்டியது, உன் வழிமரப்பினர் வேறொரு நாட்டிற்கு பிழைக்க செல்வார். அங்கே அவர்கள் 400 ஆண்டுகள் அடிமைகளாக கொடுமைப்படுத்தப்படுவார். அவர்கள் அடிமை வேலை செய்யும் நாட்டிற்கு தண்டனை தீர்ப்பு வழங்குவேன். அதற்கு பின் மிகுந்த செல்வங்களுடன் அந்நாட்டை விட்டு அவர்கள் வெளியேறுவார். நீ மிகவும் முதிர்ந்த வயதில் அமைதியாக உன் மூதாதையரிடம் சென்ற பின் நல்லடக்கம் செய்யப்படுவாய். 4ஆம் தலைமுறையில் அவர்கள் இங்கே திரும்பி வருவர். ஏனெனில் எமோரியர் இழைக்கும் தீமை இன்னும் முழுமையடையவில்லை என்றார். கதிரவன் மறைந்ததும் இருள் படர்ந்தது. அப்பொழுது புகைந்து கொண்டிருந்த தீச்சட்டி ஒன்றும் புகைந்து கொண்டிருந்த தீப்பந்தம் ஒன்றும் அந்த கூறுகளிடையே சென்றன. அன்றே ஆண்டவர் ஆபிரகாமுடன் ஓர் உடன்படிக்கை செய்து, எகிப்திலுள்ள ஆற்றிலிருந்து யூப்ரத்தீசு பேராறு வரை உள்ள கேனியர், கெனிசியர், கத்மோனியர், இந்தியர், பெரிசியர், இராபியர், எமோரியர், கானானியர், கிர்காசியர், எபூசியர் ஆகியோர் வாழும் இந்நாட்டை உன் வழிமரப்பினருக்கு வழங்குவேன் என்றார்.